மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் மீண்டும் தொடங்கிய தாக்குதல்களால் குறைந்தது 2167 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 7061 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 34 ஆண்டுகளுக்கு பின்னர் இஸ்ரேலிய லெபனான் தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான சூழலை சற்று தளர்த்த முயற்சிக்கின்றோம். இந்த இரு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் 34 ஆண்டுகள் நீண்ட காலத்தின் பின்னரான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அது நாளை நடக்கும். மேற்கோள் நிறைவு. லெபனானுடனான யுத்த நிறுத்தம் தொடர்பில் பரிசீலித்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. இத்தகைய பின்னணியில் தெற்கு லெபனானின் பென் ஜுபைல் நகரில் ஹிஸ்புல்லா அமைப்புடனான யுத்தத்தில் இஸ்ரேலிய ராணுவம் வெற்றியை நெருங்கிவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் லெபனான் எல்லைகளுக்கு இடையிலான ராணுவமற்ற வலயத்தை ஆக்கிரமிக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாகவும் பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன. லெபனான் ஈரானில் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க தமக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி எல் சமீர் நேற்று தெரிவித்துள்ளார். இதேவேளை லெபனானின் ஒரு விரிவான யுத்த நிறுத்தத்தை உறுதி செய்த பெருமை ஹிஸ்புல்லா அமைப்பையே சாரும் என ஈரான் சபாநாயகர் முகமது கலிஃபா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது அந்த அமைப்பின் வீரம் நிறைந்த செயற்பாடு எனவும் அவர்கள் காண்பித்த எதிர்ப்பின் விளைவு எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு இணங்குவதுடன் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் 39 இலக்குகளை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று காலை செய்தி வெளியிட்டிருந்தன.